அனைவருக்கும் வணக்கம். இல்லாமல்ல அன்பு ஸ்ரீ விஷாலாட்சி அம்பாள் சமேத விஸ்வநாதருடைய பரிபூரண அருளாலும் அனைவருடைய குலதெய்வத்தின் அருளாலும் அகரம் ஜோதிடம் சிவராசி செந்தில் வெட்டரின் இந்த புதிய ஆங்கில புத்தாண்டு 2025 ஆண்டு பலன்களை இப்பொழுது உங்களுக்கெல்லாம் சொல்ல இருக்கின்றோம். பொதுவாக அனைவருக்கும் முதலாவதாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான முறையிலே சந்திர தரிசனம் என்று சொல்வார்கள். அமாவாசை கழித்து 3ஆம் பிறைன்னு சொல்ற சந்திர தரிசனம் அன்று புதன்கிழமை அன்னைக்கு மேல்நோக்கு நாளாக மிக சிறப்பான முறையிலே சர்வ லாபத்துடன் அதிகமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக உத்திராட நட்சத்திரத்தில் முழுவதுமாக சித்த யோகம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுப நன்னாடிலே இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. 3ஆம் பிறை பார்த்தாலே வளர்ச்சின்னு நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்ப்போம். அது மாதிரி இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த வருடம் மிக சிறப்பான முறையை நமக்கு அமைகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அதிகமான மழைப்பொழிவு இயற்கை சீற்றங்கள் கடுமையாகவும் உள்ள காலமாக அமைய இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நாம் நிறைய இயற்கை பேரிடங்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதற்குரிய சக்திகளையும் நமக்கு இறைவன் அருள்வார். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதலாவதாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கியோட மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நமக்கு அமையக்கூடியது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை திருநாள், மார்கழியில வரக்கூடிய சிவபெருமானிலே நடராஜனுக்குரிய அந்த மிக சிறப்பான ஒரு ஆருத்ரா தரிசனம் இந்த வருடம் மார்கழியின் இறுதி நாளாக போகி பண்டிகை அன்று ஆருத்ரா தரிசனமானது நடைபெற இருக்கின்றது. அடுத்த ஒன்று தை பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதியும் மிக சிறப்பான முறையில் அடுத்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருடம் சொல்லி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 22/9/2025 அன்று நவராத்திரி புரட்டாசி மாதத்திலே தொடங்குகிறது. அதற்கு அடுத்தார் போன்று நமது மிக சிறப்பான வருடத்துக்கு ஒருவரை கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை இந்த வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தீபாவளி பண்டிகை வருகின்றது. அதனை அடுத்தார் போன்று பெரிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய அண்ணாவடைய தீபம் வரக்கூடியது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி கார்த்திகை பெருவிழா வருகிறது. அதனை அடுத்தார் போன்று குரு பெயர்ச்சியானது வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று குரு பெயர்ச்சி வர இருக்கின்றது. அதனை அடுத்தார் போன்று ராகு கேது பயிற்சி சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை என்று ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் பயிற்சி அடைகிறார். இது முக்கியமாக இந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டிலே வரக்கூடிய நிகழ்ச்சிகளாக நாம் கருதுகின்றோம். இப்பொழுது இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆங்கில புத்தாண்டிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆங்கில புத்தாண்டிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மேசராசிக்காரர்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிக்கு 2ஆம் இடத்திலும் பின்னர் 3ஆம் வீட்டிற்கு மாற உள்ளார். சனி பகவான் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும் பின்னர் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மாறவுள்ளார். ஆண்டு தொடக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், சத்துருஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் ராகுவும் உங்களுடைய மேசராசிக்கு சந்திக்க உள்ளனர். 2025ஆம் ஆண்டு முதல் பகுதி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சில சங்கடங்களும் என ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதே போல ஆண்டின் 2ஆம் பாதையில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் சில தேக்கங்களும், 2ஆம் பாதையில் உங்கள் தொழில் வியாபாரத்தில் சில தேக்க நிலையும், வேலை தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் சவால்களை சந்திக்கக்கூடிய சூழலில் மேசராசிக்காரர்கள் உள்ளனர். பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. பணியிட அரசியல் உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய காலங்கள், எதிரிகளை எளிதாக கையாளக்கூடிய காலங்கள் இருப்பினும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடன் சுமூகமான சூழல் இருக்காது. பணியிடத்தில் தேவையற்ற ஈகோ மோதல்கள் எல்லாம்
விட்டு கொடுக்காததால் உங்களுக்கு சில மோதல் பிரச்சனை ஏற்பட மேசராசிக்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்தில் கணிசமான லாபத்தை கொடுத்தாலும் சனி மற்றும் குருவின் மாற்றம் உங்களுக்கு சிரமங்களை தருவதோடு லாபத்தை குறைக்கவும் வாய்ப்புள்ளது. கவனமாக செயல்படவும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களின் ஆதரவு போதுமானதாக இருக்காது. இந்த ஆண்டு உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்காததோடு அவர்கள் மீதான நம்பிக்கையும் குறையும். உங்களின் நிதி நிலை பேணுவதில் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியம். தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகள் கவனங்கள் தேவை. பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. மேசராசியினருக்கு காதல் மற்றும் உறவுகள் பொறுத்தவரை இருவருக்கும் பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது மிகுந்த அவசியம். இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதலில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புள்ளது. திருமணமான தம்பதிகளுக்கு குடும்ப வாழ்க்கையை இனிமையானதாக இருந்தாலும் உறவின் நம்பிக்கை உடன் விட்டு கொடுத்து செல்லவும். இந்த ஆண்டில் நெருக்கமும் உணர்ச்சிகரமான தருணங்களும் அமையும். ஆண்டின் முதல் பாதி அழகிய தருணங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் பல சோதனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மேசராசியை பொறுத்தவரை இந்த 2025ஆம் ஆண்டு உங்களின் நிதி நிலைகள் ஸ்திரத்தன்மை குறைவாகவே இருக்கிறது. பணம் தொடர்பாக யாருக்கும் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். இந்த ஆண்டில் மேசராசிக்காரர்கள் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதன் மூலம் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும். அதே போல இந்த ஆண்டு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிக அவசியம். ஏனெனில் உங்களுக்கு விரயச்சனி உங்களுக்கு தொடங்குகிறது. இதனால் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் எதிர்பார்க்காத செலவுகளும் ஏற்படும். உங்களின் ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் சொத்து அல்லது வாகனம் வாங்குவது தொடர்பான முதலீடு விஷயத்தில் ஈடுபடுவது நல்லது. விரயச்சனி வருபாகத்தில் சுமவரியம் செய்து கொண்டு வாழ்க்கையை முன்னேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழல் சிறப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஆண்டின் பெரும்பாலான பகுதி குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழலும் உருவாகக்கூடியது. சிலருக்கு குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு அல்லது தொலைதூர பயணங்கள் செல்ல வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதனால் சூழலை கையாள்வது மிகுந்த சவாலாக உங்களுக்கு இருக்கும். திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மாமியார் வீடு மூலம் எதிர்மறையான ஆதரவை பெறுவீர்கள். உடற்பயிற்சி மற்றும் சமச்சீர் உணவுகள் எடுத்துக் கொள்ளுதல். வழக்கமாக நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருப்பது மிக்க அவசியம். மன அழுத்தத்தில் விடுபடுவதற்கான விஷயத்தில் கவனத்தை செலுத்தவும். உங்கள் ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வும் நிறைந்ததாக இருக்கும். சனியின் மாற்றத்தால் ஆரோக்கியம் பெருமளவில் பாதிக்கப்பட உள்ளது. குருவின் மாற்றம் 3ஆம் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு மாறும்போது உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில இடமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதனால் தேவையற்ற அலைச்சல் மற்றும் மனசோர்வு ஏற்படும். ராகுவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராகு உங்கள் வீட்டிற்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் வருவதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். ஊடக வணிகத்தில் ஓரளவு லாபத்தை சம்பாதிப்பீர்கள். இருப்பினும் ஏழரச்சனை நடப்பதால் பங்கு சந்தை மற்றும் முதலீடு விஷயத்தில் கவனமாக இருந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேசராசி சேர்ந்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கமும் மன அமைதியும் கிடைக்க படுக்கை அறையில் தென்மேற்கு முறையில் மைய எதிர்களை வைப்பது நல்லது. உங்கள் கோபம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுவது குரு வழிபாடு அவசியம். ஒவ்வொரு